விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வளர்ச்சி குறித்து பேசும்போது சிறுவயதில் ஏற்பட்ட ஆர்வம் என நாம் சுட்டிக்காட்டுவதுண்டு. ஆனால் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சிறுவன் ஒருவனின் கிரிக்கெட் ஆர்வம் அதற்கும் அப்பால் என்ற நிலையில் உள்ளது. சனுஷ் சூரியதேவ் 1.5 வயது குழந்தை. பால்மணம் மாறாத இந்த பாலகன் கிரிக்கெட் விளையாடுவதில் ஆர்வம் காட்டுகிறான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை அதுதான். இந்த குழந்தையின் வயதிற்கு மீறிய கிரிக்கெட் ஆர்வம் காண்போரை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. சனுஷ் சூரியதேவின் கண்களுக்கு அனைத்துமே பேட்டாகவும் பந்தாகவுமே தெரிகிறது. கையில் எந்த பொருள் கிடைத்தாலும் சிக்ஸருக்கும் பவுண்டரிகளுக்குமாக விளாசுகிறான். குழந்தைங்கனாலே பேஷன்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அவன் பண்ணுறானோ, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விளையாடுவான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுவான். குழந்தைகள் விளையாடுவது இயற்கைதான் என்றாலும் அதற்காக சூரியதேவ் மேற்கொள்ளும் பயிற்சிகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. காலையில் எழுந்தவுடன் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபடும் இந்த குழந்தை விளையாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படும் உடற்பயிற்சியையும் கூட விட்டு வைக்கவில்லை. நம்மளோட கடமை அந்த குழந்தைங்க எதில் டேலண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணி, படிப்பு மட்டும்தான் இல்லாமல் படிப்பும் முக்கியம் கூட, இந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுவும் இம்பார்ட்டன்ட்டுன்னு அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு அதில் அவங்கள டெவலப் பண்ணணும். அண்ணாநகர் பகுதி மக்களால் லிட்டில் மாஸ்டர் என்றும் ஜூனியர் MSD என்றும் அழைக்கப்படும் இந்த குழந்தைக்கு ரசிகர்கள் ஏராளமானோர் தற்போதே இருக்கிறார்கள். பேட்டை பிடிக்கும் முறை, கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ் என்று பல ஷாட்டுகளை ஆடும் முறைகள் ஆகியவை வருங்காலத்தில் சூரியதேவ் மிகப்பெரிய வீரராக வருவதற்கான அறிகுறிகளாக பளிச்சிடுகின்றன. சிறு வயதில் குழந்தைகளுக்கு வெறும் ABCD நர்சரி ரைம்ஸ்ன்னு சொல்லிக் கொடுக்காம விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்கிற இது போன்ற பெற்றோர்கள் உள்ளவரை இந்தியா விளையாட்டுத்துறையில் படைக்கப் போகும் சாதனைகளில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐயப்பனுடன் அருண்மொழிவர்மன்.